சத்தியமா நான் சொல்லுறேன்டி ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்கை வாழும்படி இருக்கி இருக்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா நான் மேல காட்டிக்கிட்டேன் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் என்ன மறந்து என்ன இவ ட்ரெஸ் மாத்த போய் எவ்வளவு நேரம் ஆகுது இன்னுமா ட்ரெஸ் மாத்திட்டே இருக்கா? ஏ சோனி ட்ரெஸ் மாத்திட்டியா என்ன? அதெல்லாம் எல்லாரும் கிளம்பியாச்சு. எங்க அம்மா எல்லாம் அப்பதே கிளம்பி ஹாலுக்கு வந்தாச்சு. என்னமோ ஒன்னதான் பொண்ணு பார்க்க வர மாதிரி ரொம்ப கிளம்புற சோனி. நம்ம சரணனுக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம். சடானு சீக்கிரம் வா. சரணனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு நம்ம அப்படியே போக முடியுமா? நம்மளும் கொஞ்சம் ஸ்டைலா அழகா போனாதானே இந்த பொண்ணு அழகா இருக்குன்னு எல்லாரும் என்னையும் பாப்பாங்க. அப்புறம் நான் அழகா இருந்தா அது உனக்கு தானேடா பெருமை. ஆமா மேய்க்கிற பெருமை. இதுல இவளுக்கு வேற பெருமை வேற வேண்டி கிடக்கான். சீக்கிரம் இங்க பாருடா நான் எப்படி கிளம்பிருக்கேனே. என் அழகு அந்த பொண்ணுக்கே தப்பு கொடுக்குற மாதிரி இருக்காதா? ஏய் பாத்து சொல்லுடா. ஆமா இவளுக்கு மனசுல பெரிய உலக அழகுன்னு நினைப்புதான். பேச்ச பாரு. என்னவளே எங்கிருந்தாய் நீதா கனவிலே காக்கவிட்டாய் நீதா என்னவளே எங்கிருந்தாய் நீதா கனவிலே காக்கவிட்டாய் நீதா என் கண்கள் தேடிடும் நீ அழகின்னு நான் விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். ஆனா நீ அழகி கிடையாது, நீ பேரழகிடி சோனி. சாருக்கு ரொமான்ஸ் தாறுமாறெல்லாம் அழுது. நான் பேரழகாக இருந்துட்டு போறேன், இல்ல பேய் பிடிச்சவளா வச்சு இருந்துட்டு போறேன். போலாமா? இவ்வளவு பெரிய பேரழகிய பேய் கூட எல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. நீ மித்த நேரம் தான் பேய் மாதிரி இருப்ப. ஆனா இப்போ அழகாதான் இருக்க. பார்த்தது போதும் கிளம்புமா. அழக பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போனா அழகு கோப்படாதா? கோப்படும். அதனால அழகெல்லாம் தரவு ரசிக்கலாம். அம்மா ரெடியா விட்டாங்கன்னு சொன்னாங்களா? அப்புறம் நம்ம தேடி மேல வந்துட போறாங்க. போ. அதெல்லாம் யாரும் வரமாட்டாவ. நான் கதவை அப்பவே லாக் பண்ணிட்டேன். என்னது கதவை லாக் போட்டுட்டியா? ஹே திருட்டு கொட்டா. அப்போ ஏற்கனவே நீ பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்க. எப்ப நான் வெளியே வருவேன் ரொமான்ஸ் பண்ணலாம் நீ. ஏய் சோனி நம்ம ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சோனி. 2 மினிட்ஸ் மட்டும் ப்ளீஸ். நோ 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 நோ. இப்போ ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும் எனக்கு. வராதடா கிட்ட. இப்ப மட்டும் நீ வந்தான்னு வச்சுக்கோ. என்ன தடவை நான் ட்ரெஸ் மாத்த முடியல. உன்னை வெளியே போட்டு லாக் பண்ணிட்டு நான் ட்ரெஸ் மாத்துவேன். பாத்துக்கோ. அதெல்லாம் அப்போ பாத்துக்கலாம்டி. நெஞ்சை பூ போல் கொய்தவளே என்னை ஏதோ செய்தவளே நெஞ்சை பூ போல் கொய்தவளே என்னை ஏதோ செய்தவளே. உன்னை என் கவிதையால வர்ணிக்க போறேன். சும்மா இரு. வர்ணிக்க முச்சில குறுக்கெல்லாம் பேசக்கூடாது. உன் கண்ணு இருக்கே கண்ணு, அந்த நிலாவை எடுத்து அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி ஒரு அழகு. அப்புறம் உன் உதடு இருக்கே உதடு, அப்படியே ஆரஞ்சு பழ இதழு,
அப்புறம் முகம் இருக்கே முகம் அப்படியே மஞ்சத்துண்டு கிழங்கு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கழுத்து. இதோட போதும் போதும் நிறுத்து. சித்தப்பா 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 யாருன்னு கடிக்கிறது? நான் சித்தப்பா கீழ பாருங்க. நிலாக்குட்டி, நீ எப்படா வந்த? சித்தப்பா காலையும் கடிச்சிங்க? சித்தப்பா நான் உங்களை கூப்பிட்டே இருந்தேன்னா நீங்க கவனிக்கல. அதான் உங்க காலை கஷ்டம். நல்லா கடிச்ச போ, சித்தப்பாக்கு வலிக்குதுல. ஆமா சித்தப்பா, சித்தியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா மட சாம்பிராணி, கதவை லாக் போட்டேன்னு தான் சொன்னேன். ஒரு சின்ன பிள்ளை தள்ளிட்டு வந்திருக்கு, சரியா வெட்ட மாட்டேங்கியா? இப்ப என்ன சொல்ல போறான்னு பாப்போம். அதாடா, சித்தி கண்ணுல டஸ்ட் வந்துட்டான். அதான் சித்தி வலிக்குன்னு சொன்னால அதான் நான் எடுத்துட்டு இருந்தேன். எடுத்தாச்சே சித்தப்பா. எடுத்துக்கிட்டு தாண்டா இருந்தேன். எடுக்க போகும்போது கரெக்டா நீ வந்துட்டியா, அதான் எடுக்க முடியல. ஆட்டிக்கிட்டியா? சும்மா இருடி. சித்தப்பா, அப்போ நீங்க சித்தி கண்ணுல உள்ள டஸ்ட் எடுக்கலையா? உங்களால எடுக்க முடியல சித்தப்பா. சித்திக்கு அப்போ வலிக்கும்ல. நான் போய் அப்பா கூட்டுறேன். அப்பா டாக்டர்ல, அப்பா அழகா எடுத்துருவாங்க. ஐயோ நிலாக்குட்டி, கதையே மாச்சிடுவீங்க போலயே. இந்த டெஸ்ட் எல்லாம் அப்பாவால எடுக்க முடியாது. உங்க சித்தப்பானால என்னால மட்டும்தான் எடுக்க முடியும். சித்தப்பா எடுத்துட்டேன், மீதி நாளைக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்க இப்ப இதுக்கு வந்தீங்க? ஓ அப்படியா சித்தப்பா. சித்தி உங்களுக்கு வலிக்குதா? இல்லடா இல்ல நிலக்குட்டி, இப்போ சித்திக்கு வலிக்கவே இல்லை. ஏன்னா உங்க சித்தப்பா எல்லா தூசியும் நல்லா எடுத்துட்டாரு. ஓ அப்படியா, வலிக்கலையா? சரி சித்தப்பா, உங்களையும் சித்தியும் பாட்டி கீழே கூட்டாங்க, வரணுமா? ஓ பாட்டி கூப்பிட்டாங்களாடா. இதோ சித்தப்பா போறேன், நீங்க வரீங்களா? சித்தி கூட வரேன் சித்தப்பா. சரிம்மா. ஏண்டி என்ன ரொம்ப பல்ல கட்டுற மாதிரில இருக்கு? என்ன தப்பிச்சிட்டேன்னா? இலி இலி பிறகு வந்து உன்னை பார்த்துக்கிட்டேன். என்னப்பா அம்மா அங்கேயும் ஓடி தலையிறாங்களே, அம்மாக்கு என்னாச்சு? எனக்கும் என்னன்னே தெரியலப்பா. காலையில இருந்து உங்க அம்மா ஒரு இடத்துல நிக்க மாட்டேக்கா. என்னங்க அதை எடுத்து வச்சுட்டீங்களா, இதை எடுத்து வச்சுட்டீங்களா, தட்டு எடுத்தீங்களா, பூ எடுத்தீங்களான்னு ஒரே பரபரப்பா அலையிறா. என்னாச்சுன்னே தெரியல. ஏதோ மறுபடியும் அம்மா இங்கதான் வராங்க பாருங்க. எப்ப ரகு நீ மட்டும் வந்திருக்க? உன் பொண்டாட்டி எங்க? என்ன கிளம்பிட்டல? என்ன நேரம் ஆகுது இல்ல? கிளம்பிட்டாமா, இப்போ வந்துருவா. அம்மு ஏன் அங்கேயும் ஓடி தலையிற? என்னமோ நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போன மாதிரி இவ்வளவு பரபரப்பா நிக்கிறா. ஏங்க சரண் வேற யாரு? நம்ம பையன் தானே. அவன் நம்மள அப்பா அம்மா தானே கூப்பிடுறான். அவன் ஃபங்க்ஷனுக்கு சந்தோஷப்படாம வேற எதுக்குங்க சந்தோஷப்பட முடியும்? இருந்தாலும் உன் சந்தோஷத்துக்கு அளவு இல்லாம இருக்கம்மு. அப்புறம் நம்ம பையனுங்க 2 பேருமே நம்ம சொல்ல கேட்டா கல்யாணம் பண்ணானுங்க. அவனுங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற சந்தோஷத்தெல்லாம் நமக்கு தந்தானுங்களா? நமக்கு சந்தோஷத்தை தரலையே அந்த பசங்க. அதனாலதான் சரண் கல்யாணத்துலயாச்சும் நம்ம முன்ன நின்று சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம். நீ ஒரு சந்தோஷத்துல அலையிறேன், அது உமக்கு பொருட்களையாங்கும். சந்தோஷப்படாம தப்பில்ல. நம்ம சாமுக்கோ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. நம்ம பையனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அவன் பண்ண மாட்டேன்னு சொல்றானாங்க. அவன் சொல்லிட்டானே, அப்படியே நம்மளும் விட முடியுமாமோ? அவனுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து அவனுக்கும் சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுதான் சரியான நேரம். அண்ணனுக்கு பவிய பிடிக்குன்னு அம்மா கிட்ட இப்போ நைஸா சொல்லிட வேண்டியதா. அம்மா, அண்ணனுக்கு நிலாவையே பாத்துக்கிற மாதிரி அப்படியே அண்ணனே பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்குமா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த பொண்ணியை பார்த்து நம்ம அண்ணனுக்கு பேசி முடிச்சிருங்க. அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணா? எனக்கு அப்படி எதுவும் ஞாபகத்துக்கு வரலையடா. அப்படி உங்க அண்ணனுக்கு எந்த பொண்ணையும் சீக்கிரத்துல பிடிக்கலையே. அப்படி எந்த பொண்ணையும் உங்க அண்ணன் பிடிக்குதுன்னு சொன்ன மாதிரி இல்லையடா. நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
நம்ம நிலா குட்டி கூட கொஞ்ச நாள்லயே அவங்க கூட அட்டாச் ஆயிட்டா. குட்டி கூட அட்டாச் ஆயிட்டா அந்த பொண்ணு. எனக்கு இன்னும் ஞாபகம் வரலையடா. எனக்கு நீ யார சொல்ல வரேன்னு தெரிஞ்சு போச்சு ராகு. நீ அந்த பவி பொண்ணு தானேப்பா சொல்ற? சூப்பர் சூப்பர்ப்பா, நீங்க ரொம்ப ஸ்மார்ட் தான். நான் யார சொல்றேன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. மண்டையில முடிதான் இல்லப்பா, ஆனா மூளை உங்களுக்கு நிறைய இருக்குப்பா. என்ன மாமனே சைடு கேப்ல அப்பாவை பாராட்டுறியா இல்ல கழிவு ஊத்துற மாதிரில இருக்கு? ரெண்டுமே தான்ப்பா. எப்போ மகனே அங்க கொஞ்சம் திரும்பி பாரு, உங்க அம்மா முகம் பேய் மாதிரியே மாறிட்டு இருக்கு. இனி நீதான் சமாளிச்சுக்கணும். தைரியமா என் முன்னாடியே அவளை என் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கிய, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னீங்க அண்ணனுக்கு எந்த பொண்ணுமே பிடிச்ச மாதிரி இல்ல, அப்படி பிடிச்ச மாதிரி பொண்ணு தான் நம்ம கட்டி வைக்கலான்னு. அதான் நம்ம அண்ணனுக்கு பவிய பிடிச்ச மாதிரி இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன், அதுக்கே நீங்க மறுக்கீங்க. அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாங்க, இப்பயும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப போய் சரணுக்கு அந்த பொண்ணை பேசி முடிச்சுட்டு வருவாங்க, கிளம்புங்க. ரகு உன் பொண்டாட்டியை கூப்பிடல, எவ்வளவு நேரம் தான் மினிக்கிட்டு இருப்பான். நானும் மாசமான பொண்ணு நீ பாத்துக்கிட்டு தான் ஓவரா தான் போறா. சீக்கிரம் கூப்பிடவல. இதோ கூப்பிடுறேம்மா. சித்தி சித்தி அந்த மேல ஒரு பொம்மை இருக்குல்ல, அது எனக்கு வேணும் சித்தி, எடுத்தாங்க. குட்டிக்கு அந்த பொம்மை வேணுமாடா? ஆனா இப்போ நம்ம வெளியே போறலடா, இப்போ சித்தியால எடுக்க முடியாது. போயிட்டு வந்து சித்தி எடுத்துட்டா. இல்ல சித்தி, எனக்கு அந்த பொம்மை இப்ப வேணும். குட்டி அத சித்தியால எடுக்க முடியாதுடா, உயரத்துல இருக்குல்ல, அதனால நான் போயிட்டு வந்து சித்தப்பட சொல்றேன், சித்தப்பட தருவாங்க. இல்ல சித்தி, எனக்கு அந்த பொம்மை வேணும், எடுத்தாங்க. அழகடா குட்டி, இதுக்கெல்லாமா அழுவ? இப்ப என்ன உனக்கு அந்த பொம்மை வேணும், நின்னு சித்தி எடுத்தாரே. சித்தப்பாவாடா, சித்தப்பா பாட்டி கிட்ட கீழே போயிருக்காங்க. நம்ம அந்த பொம்மை எடுத்துட்டு நம்மளும் கீழே போலாம். சித்தி பாருங்க சித்தி, சித்தப்பா. இந்த பாடானல குட்டி, இப்போ சித்தி கீழே பார்த்தனா அந்த பொம்மை எடுக்க முடியாது. இப்போ பொம்மை எடுக்கவா நான் கீழே பார்க்கவா? வேணாம் வேணாம் சித்தி, எனக்கு பொம்மை தான் வேணும். ஆனா சித்தப்பா சித்தப்பா நல்லா இருக்காங்க. என்னடானல குட்டி நீ சித்தப்பா சித்தப்பான்னு சொல்றா? சித்தப்பா தான் இங்க இல்லையே, கீழே போயிட்டாங்களா? இல்ல இல்ல இருக்காவே சித்தி இங்க. சோனி நேரம் ஆகுதுல, நிலாவை கூட்டிட்டு சீக்கிரம் கீழே வா. ஓ நிலாக்குட்டி, உங்க சித்தப்பா கூப்பிட்டு கிடக்கானா? அதான் சித்தப்பா சித்தப்பான்னு சொல்றா. தோப்பமா எடுத்தாச்சு, நம்ம போலாமா? சரி சித்தி. அம்மா நிலாக்குட்டி மாதிரி ரொம்ப அழகா இருக்க. இந்தாங்க அப்படிங்க நிலாக்குட்டி. ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி சித்தி. கீழே போலாமா நிலாக்குட்டி? வாங்க உங்களை தூக்குறேன், அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கீழே போலாம். வேண்டாம் வேண்டாம் சித்தி, சித்தப்பா சொன்னாங்களே உங்க வயிற்று பாப்பா இருக்கனால நீங்க என்ன தூக்க கூடாதுன்னு. நீங்க உங்க பாப்பா தூக்கிட்டு வாங்க, நான் அந்த பொம்மை பாப்பாவை தூக்கிட்டு பாப்பா நடந்தே வரேன். நிலாக்குட்டி நல்ல சாப்பான மூளைக்காரி போல இருக்கு. அவங்க சித்தப்பா சொன்னது அப்படியே ஞாபகம் வச்சிருக்கா. இந்த வருஷம் அவளை ஸ்கூல்ல கொண்டு போட வேண்டியதான், நல்ல படிப்பா. அம்மா நம்மளாம் வந்துட்டோம். மாப்பிள்ளையோட துணை மாப்பிள்ளை எங்க? அவர் இருந்தா தானே நம்ம அங்க போக முடியும், அவருக்கு தானே அட்ரஸ் தெரியும். ஆமா, என்னன்னா அவனே யோசிக்கலையே, என்ன வரல நீ? எப்ப சாமு சாமு இத வரமா? சாம் நம்ம வண்டியில எல்லாரும் போயிடலாமா? எல்லாத்துக்கும் இடம் பத்துமா? ஏமா அப்படி கேக்கீங்க? அதெல்லாம் எல்லாத்துக்கும் இடம் பத்தும் தாராளமா. அப்பா அந்த பொண்ணு மாசமா இருக்கா, நம்ம நடுவுல வச்சு கூட்டு போனா கைகால் பட்டுனா பிரச்சனை இல்ல, அததான் கேட்டேன். எடுது மாசமா இருக்கா? எந்த பொண்ணுமா? எப்ப சாம் உனக்கு தெரியாதுல? தோ பின்னாடி உட்கார்ந்துருக்கானே, ஓ தம்பி பொண்டாட்டி தான் மாசமா இருக்கா. அவன் உன்கிட்ட சொல்லல கல்ல. ஏண்டா தம்பி, எப்போ அன்னைக்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லல. நான் கூட உன்னை வெளிநாட்டுக்கு ஹனிமூனுக்கு அனுப்பிதான் உன்னை அப்பா ஆக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல தம்பி, நீ உள்ளூர்லயே ஹனிமூன் கொண்டாடி அப்பா ஆகிட்ட போல. சே, அந்த வெளிநாட்டு டிக்கெட் தான் வேஸ்டா போச்சு. போடாண்ணா, ஏன் அந்த ஹனிமூன் டிக்கெட் வேஸ்ட் ஆக போகுது? நீ உனக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிட்டு வாங்க, அப்புறம் என்ன? ரகு, வயசான உங்க அப்பாவை நடுவுல வச்சுக்கிட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா அவர் இதையும் பலவீனமாயிராதா? அவர் இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசுங்கடா, அவரை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆமா ஆமாடா, உங்க அம்மா வச்சு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க. ஏன்னா உங்க அம்மா ஹார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னமோ பொறாம பிடிச்சவா பசங்க என் மத்தியில எப்படி பேசுறாங்கன்னு பொறாம. ஆமா, இவரை பார்த்து பொறாமப்படுறவ. ஏன்னா அவருக்கு இப்ப தானே வயசு 16 ஆகுது. ஏண்டா இப்ப தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி கிளம்புங்க, நேரம் ஆகுதுல. உன் பொண்டாட்டியை கூப்பிடுடா, எவ்வளவு நேரம் ஆகுது? ஆமா இதோ சொல்ல மறந்துட்ட பாருங்க,
இப்பதான் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. அர்ஜென்ட் கேஸ் வந்திருக்காமா. அதை நான் தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. வேற ஹாஸ்பிட்டல்ல வேற டாக்டர் இல்லையா, அதனால என்னால வர முடியாதுமா. நான் தம்பி பொண்ணுக்கு லொகேஷன் அனுப்பிடுறேன். நீங்க எல்லாம் நல்லபடியா போய் அவனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வாங்க. அப்பா சாம், அது நல்லா இருக்காதுப்பா. உன்னை வச்சுதான் அந்த தம்பி எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வெரைட்டி அந்த தம்பி தப்பா நினைப்பான்லப்பா. அதனால கேஸ யாழ்னிட்ட மாத்தி விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாளும் வாப்பா. நீ வந்தாதான் நல்லா இருக்கும் சாம், வா. அம்மா அது வந்து ஆமாப்பா சாம், உங்க அம்மா சொல்றது கரெக்டு தானே. அந்த தம்பிக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. நம்மளதான் அவன் குடும்பமா நினைச்சு கூப்பிட்டுருக்கான். அதுலயும் நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வர, நீயே வரட்டி நல்லா இருக்காதுலப்பா. பாப்பா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். அப்பா நான் எவ்வளவு நேரம் கிளம்பி இப்படியே நிக்க? நம்ம போமா கல்யாணத்துக்கு? சரிம்மா போலாம். சரிம்மா எல்லாருமே போலாம். நான் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களே வாங்க. வானிலை குட்டி, நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆமா சோனி, இதுல பொண்ணுக்குள்ள எல்லா திங்ஸும் இருக்கு, கொஞ்சம் பத்திரமா எடுத்துட்டு வாமா. சரி தே, கொண்டாங்க. ஹே பாத்துடி, ரொம்ப வெயிட் இருந்தா நீ தூக்க வேண்டாம், ஹேண்ட விடு, நான் கொண்டு வரேன். அப்பா நான் பெத்த மோனே, அது அவ்வளவு வெயிட் இல்லப்பா. இஞ்சி போனா 1 கிலோ இருக்கும். அதை உன் பொண்டாட்டி தூக்கிற மாட்டல்ல, ரொம்ப தான். வாங்க நான் வறுத்து வரணுங்க. இப்போ உள்ள சின்ன வண்டுகள்லாம் பொண்டாட்டிய தாங்குன்னு தான் தாங்குறானுங்க. எனக்கும் வாச்சிச்ச ஒரு வழுக்கு மண்டை, துப்பு நடத்துக்கு மண்ணலி போடாது, அப்படி இருந்துச்சு அந்த காலத்துல. இவனுங்கெல்லாம் அப்பனையே விழுங்கி சாப்பிடுவானுங்க போல இருக்கு. விடா கண்டேன். பாத்தியடா உங்க அம்மாவை. உங்க அம்மா மாசமா இருக்கும் போதுலாம் நான் அவளை தாங்கினேன். ஆனா அவ என்னன்னா நன்றி கட்டவ. எப்படி சொல்லிட்டு போற பத்தியா? உங்க அம்மாக்கு என்ன ஏதாவது குறை சொல்லட்டி அவளுக்கு தூக்கமே வராது. போங்கப்பா, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. நீங்க என்னன்னா அம்மாவை குறை சொல்றது, அம்மா என்னன்னா உங்களை குறை சொல்றது. நான் வரலப்பா இந்த ஆட்டத்துக்கு. பாசனி இவங்க எப்படியோ போயிட்டு போறாவ, நம்ம போவோம் வா. இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்? சரி வேற எப்படி பேசுவான், நம்ம பையன் தானே. நம்ம காலத்துல அப்பா அம்மாவை பத்தி குறை சொல்லும் போது நம்ம இதே டைலாக் தான் நம்ம அப்பா கிட்ட சொன்னோம். இப்ப என் பையன் அதே டைலாக் என்கிட்ட சொல்றான். அப்புறம் அப்பனுக்கு தப்பாத பிள்ளை தானே, கரெக்டா வருவப்பா. புரிஞ்சுக்கிட்டா சரிதான்ப்பா, சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக தான் வண்டியில எல்லாரும் வெயிட்டிங். ஏம்மா பவி, இந்த தாம்பளை தட்டுல பட்டு சாரியும் பூவும் இருக்கு. நல்ல தலைக்கு அழகா குளிச்சுட்டு இந்த சாரியை கட்டிட்டு தலையில இந்த பூவும் வச்சுட்டு அழகா கிளம்பிருமா. எதுக்குமா? எங்கேயும் போறோமா? ஹே பவி, நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? நான் எதுக்கு உனக்கு கிளம்ப சொல்றேன்னு உனக்கு நிஜமாவே தெரியலையா? ஆமா, எனக்கு உண்மையாவே தெரியலமா. எதுக்கு? சரியா போச்சு போ. விடிய விடிய கதையை கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கதையால இருக்கும் கதை. என்னம்மா என்ன சொல்றீங்க? தலையும் புரியாம வாழும் புரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு சுத்தமா புரியல. ஓ, உனக்கு எதுக்குன்னு புரியலையா? இன்னைக்கு உன்னை நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. அதனால இந்த சாரியை கட்டிட்டு வந்து ஒழுங்கா நல்ல பிள்ளையான்னு வந்து நில்லு. எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தமா? அம்மா, நான் அந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னலாமா? திரும்ப அம்மா இப்படி ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கா. பாரு பவி, இப்படி அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுனாலலாம் எதுவுமே மாற போறது கிடையாது. உனக்கும் அந்த பையனுக்கும் தான் கல்யாணம். பேசாம அழுவிய நிறுத்திட்டு கிளம்புற வேலையை பாரு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் அந்த மாப்பிள்ளை வீட்டுல வந்து அவங்ககிட்ட சொல்லிடுவேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், பிடிக்கலன்னு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. பவி, என்ன சோதிக்காத, பேசாம கிளம்பு. நீங்க என்ன சொன்னாலும் சரிம்மா, எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கவே இல்லை. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. ஓ, உனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலனா அப்ப அந்த குழந்தையோட அப்பனை உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா என் மனசுல யாரு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இப்படிலாம் பண்றீங்களாம்மா? நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நான் சம்மதிக்கவே மாட்டேன். இந்த பாரு பவி, இப்படியே ஊழ கண்ணீர் வடிச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நீ தலைகீழ நின்னா கூட அந்த பயலுக்கு நான் கட்டி தர மாட்டேன் உன்னை. அப்படின்னா நான் உங்க பிள்ளை, நீங்க தலையில நின்னோட நான் இந்த மாப்பிள்ளைய கட்டிக்கவே மாட்டேன். இந்த பாரு பவி, இந்த டாக்டர் தம்பி ரொம்ப நல்ல பையன். தேடினாலும் இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது. அதுவும் இல்லாம அந்த மாப்பிள்ளை அவங்க குடும்பத்தோட வரல, அவங்க ரிலேட்டிவ் குடும்பத்தோட தான் வராவ. அவங்க முன்னாடிலாம் போய் ஏதாவது உளறி கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உங்க அப்பா போன இடத்துக்கு நானும் போயிடுவேன். நீங்க யாரும் இல்லாம அனாதையா தான் இருக்கணும். அம்மா, ஏமா இப்படிலாம் சொல்றீங்க?
பவி, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு மட்டும் நினைச்சுக்காத. இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மாவை இனி உயிரோடவே பார்க்க முடியாது, பாத்துக்கோ. தேடாத நிலையில் நோகாத வழியில் கண் பார்க்கும் இடமெங்கும் நீரா விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது மனமுருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலி